நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நாம முழுமையான கணவன் மனைவியா வாழ்க்கையை ஆரம்பிக்கிற வரைக்கும் நான் இங்கேயும் நீ அங்கேயும். ஐயோ, நீங்க கட்டில படுத்துக்கோங்கன்னா தரையில படுத்துக்கிறேன். அதெல்லாம் வேண்டாம். நீ என் பொண்ணு கூடவே தான் இருக்கணும். அவளுக்கு ஒரு நல்ல அம்மாவா இருக்கணும். இது என் சுயநலம்னு நீ நினைக்காத. என்னை பொறுத்த வரைக்கும் என் எமியோட அம்மா. காராளி சந்திரனோட தொல்லைகள் அதிகமா இருக்கிறதுனால நீங்க என் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு நானும் யோசிச்சேன். படுத்துக்கோ. சரி. குட் நைட். குட் நைட். ஹலோ, என்ன கதிரேசன்? ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லலாம் தான் சார் கால் பண்ணேன். என்ன விஷயம்? நம்ம ஊர் ஃபேக்டரியில் இன்னைக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. யூனியன்காரங்களுக்கும் கட்சிக்காரங்களுக்கும் ஒரே பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன தகராறு? அவங்களுக்குள்ள ஏதோ கொடிக்கம்பம் நடுற விஷயத்துல தகராறு ஆயிடுச்சு. ஆனா அந்த சின்ன தகராறு இப்போ பெரிய கலவரத்துக்கே காரணமாயிடுமோன்னு பயமா இருக்கு. யூனியன்ல இருக்கிற ஒருத்தரை சில பேர் கொலை பண்றதுக்கு பிளான் பண்றதா நம்ம இன்ஃபார்மர் நமக்கு கால் பண்ணாரு. நீங்க கொஞ்சம் ஸ்பாட்டுக்கு போய் கட்சிக்காரங்கள்ட்ட பேசலனா பிரச்சனை கைமீறி போயிடும் சார். நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? நான் ஸ்டேஷன்ல தான் சார் இருக்கேன். சரி, நான் உடனே வரேன். சார், இது ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூங்கிறதால தான். இல்லைன்னா இந்த நல்ல நாள் அதுமா உங்களுக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிருக்க மாட்டேன். சரி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உடனே வரேன். சரி, ஓகே சார். என்னாச்சுங்க? நான் இப்போ உடனே ஸ்டேஷனுக்கு போகணும். சந்திரா, ராய் அலெக்ஸை பிளான் பண்ணி இப்போ நான் இங்கேருந்து வெளியில் அனுப்பிட்டேன். எனக்கு நீங்கள் பண்ணுற இந்த உதவிக்கெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு நல்ல கிஃப்ட்டை சரியான நேரத்தில் நான் உங்களுக்கு கொடுப்பேன் சார். சந்திரா, ரொம்ப ஜாக்கிரதை. ராய் அலெக்ஸ் வெளியில் போயிட்டாருன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நீ அந்த காம்பவுண்டுக்குள்ளே நுழையணும். அதை பற்றி நினச்சி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் இன்னைக்கு அந்த துளசியை பார்த்தே ஆகணும்.
நான் பிளான் பண்ணி ராய் அலெக்ஸை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு தெரிஞ்சா என் வேலையே போங்கிறது 100% கன்ஃபார்ம். நான் தான் சொன்னல சார், நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு வேலையே போனாலும் எந்த பிரச்சனையும் இல்லாம உங்க குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன் சார். சந்திரா, ரொம்ப கவனமா எல்லா விஷயத்தையும் நீ பண்ணணும். ஒரு போலீஸ்காரனுடைய வீடுங்கிற எண்ணம் உனக்கு எப்போதும் இருக்கணும். சரி, நீங்க போனை வைங்க சார், நான் ஐடியா பண்றேன். ஓகே ஓகே. நீ எங்க கிளம்பிட்ட? ஸ்டேஷனுக்கு தான். நீ போனா துளசி வருத்தப்பட மாட்டாளா? இன்னைக்கு தானே உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. அது எல்லாமே ஓகே தாம்மா. ஆனா ஸ்டேஷனுக்கு போய் தான் ஆகணுன்ற எமர்ஜென்சில போகாம இருக்க முடியாதுல்ல. நான் உங்க பையன் மட்டும் இல்லம்மா, இந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டரும் நான் தான். அதனால இந்த ஊரை பாதுகாக்கிற மிகப்பெரிய பொறுப்பு எனக்கு இருக்குல்லம்மா. டியூட்டியை பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னைக்கு தான் கல்யாணம் ஆச்சுலாம் சொல்ல முடியாது. போக வேண்டிய விஷயத்துக்கு போய் தான் ஆகணும். நீங்க போயிட்டு வாங்க. ம். நீ போய் படுத்து தூங்குமா. அவன் எப்ப வருவான்னு இனிமே சொல்லவே முடியாது. குட் நைட். போமா. துளசி, ஏய் பயப்பட வேண்டாம். உன்னை மட்டும் நேசிக்கிற சந்திரன், உனக்கு சொந்தமான சந்திரன். இந்த நேரத்துல என்ன நீ சத்தியமே எதிர்பார்க்கவே இல்லைல்ல? அதுதான் காராளி சந்திரன். எனக்கு படுத்த தூக்கமே வரலமா. என் மனசுல சுமக்கிற ஒருத்தி இன்னொருத்தம் கொடுத்தோங்கிறது நினைச்சா, ஐயோ யாராலையாவது அதை தாங்கிக்க முடியுமா? சொல்லு. ஏய், நீ கொஞ்சம் யோசிச்சு பாருமா. அதுதான் அந்த போலீஸ்காரனை நான் பிளான் பண்ணி வெளியே அனுப்புனேன். ஏய், மரியாதையா நீ இப்பவே இங்க இருந்து கிளம்பிடு, இல்லனா நான் மம்மிய கூப்பிடுவேன். மம்மிய நீ எல்லாம் கூப்பிட வேண்டாம். ஏய், உனக்காக நானே கூப்பிடுறேன். கூப்பிடுவா. ஏன்னா அவங்களும் இந்த சீன்ல வந்தாதான் இந்த சீனே கம்ப்ளீட் ஆகும். உனக்கு என்னதான் வேணும்? இதெல்லாம் ஒரு கேள்வியா துளசி? எனக்கு என்ன வேணும்னு தான் உனக்கு தெரியும்ல. நீதான் எனக்கு, நீ மட்டும் போதுண்டே. உனக்காகத்தான் நான் உன்னோட அக்கா மானசியவை கொலை பண்ண பார்த்தேன். அந்த அளவுக்கு நான் உன் மேல உயிரையே வச்சிருக்கேன். ஏய், நான் ராய் சருக்கு கால் பண்ணனா அவ்வளவுதான். நாளைக்கு நீ உயிரோட இருக்க மாட்டேன். ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லிடாதம்மா. நான் ஒரு அப்பாவிமா. நான் உனக்கு ஒரு கிஃப்ட் தரலான்னு வந்தேன். அதை கொடுத்துட்டு நான் பாட்டு கிளம்பி போயிடுறேன். கல்யாணத்தன்னைக்கு நேசிச்ச பொண்ணுக்கு கிஃப்ட் கூட கொடுக்க முடியலனா அப்புறம் நான் நேசிச்சதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும்ல.
செல்லம் கொஞ்சம் இந்த பக்கம் பாருமா. எப்படி இருக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இதுதான் நான் உனக்கு தர கிஃப்ட். ஃபர்ஸ்ட் நைட்டுக்கெல்லாம் ரெடி பண்ணி உன்னை நாங்க வர வச்சதே. உன்னை நான் நல்லா திருப்தியா கொஞ்சம் பார்க்கதாம்மா. நான் ஆசைப்பட்ட மாதிரியே என் ஆசையை அன்னைக்கு நிறைவேற்றிக்கிட்டேன். பாவம், நீ சுயநனவே இல்லாம இருந்ததால உனக்கு எதுவும் தெரியாது. ஹலோ, அதோட வீடியோ இருக்கு. பார்த்தா ஒரு வேளை உன்னால அதை தாங்கிக்க கூட முடியாது. என்ன பாக்குறியா? இப்ப நான் காட்டினது ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் இன்னொரு நாள் காட்டுறேன். ஓகேவா? துளசி, நீ போயிட்டு வாமா. நான் எங்கேயே உனக்காக வெயிட் பண்றேன். துளசிமா, போயிட்டு வாடி செல்லம். துளசி, நீ இன்னும் தூங்கலையாமா? இல்லம்மா, நீ ஏமா இன்னும் தூங்காம இருக்கிற? அது எனக்கு தூக்கம் வரல. ராய் போயிட்டானேன்னு வருத்தமா இருக்கிறியா? அதான். அவன் வர ரொம்ப லேட் ஆகுமா? நீ படுத்து தூங்குற வழியை பாரு. சரி. குழந்தை கூட படுத்து தூங்குமா. செல்லக்குட்டி துளசி, வா வா செல்லம். இப்படி வா. எப்படி இதெல்லாம் உன் மாமியார்ட்ட காட்டட்டுமா? வீட்டுக்கு வந்த மருமகள் அவங்க பெருமையா நினைப்பாங்க. தயவு செஞ்சு என் வாழ்க்கையை கெடுத்துறாத. மாட்டேன், கெடுக்க மாட்டேன். ஆனா என் வாழ்க்கையில நீ ஒரு அங்கமாகணும். இல்லைன்னா நான் இதை எல்லார்கிட்டையும் காட்டுவேன். என்ன பண்ணலான்னு நீ ஏன் நல்லா யோசனை பண்ணுமா? ஆனா பதில் எனக்கு ஏத்த மாதிரி இருக்கணும். அப்போ ஹாப்பி மேரிட் லைஃப். அப்புறம் ஜன்னலை எல்லாம் நல்லா மூடி லாக் பண்ணிட்டு பத்திரமா படுமா. அப்புறம் எல்லாம் நான் சொன்ன மாதிரி ஊட்டிட்டு படுமா. வரேன் செல்லக்குட்டி.
நல்லா தூங்குறா. துளசி, துளசி, துளசி. குட் மார்னிங். குட் மார்னிங். பேய் தூக்கம் தூங்குறியே. நான் காலையில வந்தது கூட உனக்கு தெரியாது. அப்புறம் நீ தூங்குறத பார்த்துட்டு எனக்கு எழுப்பவும் தோணல. ரொம்ப சாரிங்க. எதுக்கு சாரிலாம்? தூங்குனதுக்கா? சரியா போச்சு. நீ இந்த டீயை முதல்ல குடிச்சிட்டு முதல்ல உன் வீட்டுக்கு கிளம்ப ரெடி ஆகு. ஏய், நாம விருந்துக்கு இன்னைக்கு உன் வீட்டுக்கு போனோம்ல, அதை மறந்துட்டியா? ஆமா, எமி எங்க? அவளை அம்மா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஓ. ம். நீயும் சீக்கிரமா குளிச்சு ரெடி ஆயிடு. ம். இந்தா. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கெல்லாம் ரெடி பண்ணி உன்னை நாங்கள் வர வச்சதே உன்னை நான் நல்லா திருப்தியா கொஞ்சம் பார்க்கதாம்மா. நான் ஆசைப்பட்ட மாதிரியே என் ஆசையை அன்னைக்கு நிறைவேற்றிக்கிட்டேன். பாவம், நீ சுயநனவே இல்லாம இருந்ததால உனக்கு எதுவும் தெரியாது. பாட்டி, நீங்க ஏங்க கூட துளசி ஆண்டி வீட்டுக்கு வர மாட்டேங்கிறீங்க? நான் இன்னொரு நாள் அங்க வரேன், சரியா? இன்னும் ரெடி ஆகல? எந்த ட்ரெஸ் போட்டாலும் பிடிக்கலன்னு சொல்றா. இது வரைக்கும் 5-6 ட்ரெஸ் போட்டு பார்த்தாச்சு. இப்பதான் இதுக்கு ஒத்துக்கிட்டா. இது சூப்பரா இருக்கே. இது நான் ரொம்ப முறை போட்டுட்டேன். நாம ஒண்ணு பண்ணலாமா? விருந்துக்கு போயிட்டு திரும்ப வரும்போது உனக்கும் துளசி ஆண்டிக்கும் எனக்கும் நிறைய ட்ரெஸ் வாங்கலாம், சரியா? அப்போ எனக்கு இல்லையா? எமி, பாட்டிக்கு வாங்கலாமா? ஆமால, வாங்கி கொடுக்கலாம்ப்பா. அப்புறம் என்னோட ட்ரெஸ் எல்லாம் துளசி ஆண்டி தான் செலக்ட் பண்ணணும், ஓகேவா? நீங்க செலக்ட் பண்ணா நல்லாவே இருக்காது. பாவம்பா, நேத்து நீ ஸ்டேஷனுக்கு போனதை நினைச்சு துளசி ரொம்ப வருத்தப்பட்டா. நான் போய் பார்த்தப்ப அவ தூங்காம ரொம்ப கவலையா தான் இருந்தா. அவ எப்ப தூங்குனா என்னன்னே தெரியல. இங்க பாருப்பா, துளசியே இதுக்காக குறை சொல்ல முடியாது. யாரா இருந்தாலும் கவலை தானே படுவாங்க, சொல்லு. டிவோர்ஸ் விஷயத்துல நினைச்சு நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம். 2 சைட்லையும் எந்த எதிர்ப்பும் இல்லாதனால டிவோர்ஸ்ல எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லை. அப்புறம் அந்த காராளி சந்திரன் சைட்ல இருந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது பண்ணா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும். உங்ககிட்ட நான் சொன்னேன்ல சார், என் துளசியோட வாழ்க்கைய அந்த ஆள் கெடுத்துருவான்னு ஒரு நிலைமை வந்தப்பதான் நான் டிவோர்ஸ் பண்ணலான்னே முடிவு பண்ணேன். அதுக்கப்புறமா அந்த ஆளுக்கு எதிராக நான் மூவ் பண்ணாம இருந்திருந்தா பல பிரச்சனைகள் இந்த குடும்பத்துல வந்திருக்கும். இனி பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை மானசி. துளசிக்கு தான் கல்யாணம் முடிஞ்சிருச்சுல. இனி துளசிக்கு எதிராக அவன் ஏதாவது பண்ணா அதுக்கு பதிலடி ராய் கொடுத்துருவான். இருந்தாலும் எனக்கு பயமா தான் இருக்கு வக்கீல் சார். காராளி சந்திரனை நம்பவே முடியாது.
கல்யாணம் ஆனா கூட அவனோட பார்வை துளசி பின்னாடியே தான் இருக்கும். ம். அப்படிப்பட்ட ஒரு கேவலமானவன் தான் சந்திரன். நம்ம நினைச்சு பார்க்க முடியாத பல விஷயங்களை அந்த ஆள் சாதாரணமா பண்ணுவான். உங்களுக்கு அவனை பத்தி அவ்வளவா தெரியாது சார். இந்தாங்க தம்பிட்டி, ஸ்ட்ராங்கா போட்டிருக்கேன், உங்களுக்கு பிடிக்கும் இல்லையா? சூப்பரா இருக்கு. நந்ததுக்கு அப்புறமா கால் ஏதாவது பண்ணானா? இல்ல, கால் பண்ணல. ஒரு வாட்டி கூப்பிட்டுருந்தான், அதுக்கப்புறம் கால் பண்ணல. அதுக்கப்புறம் நீங்க யாரும் நந்து கூப்பிட்டு நம்பருக்கு ட்ரை பண்ணலையா? அன்னைக்கு அவன் துளசியை கூப்பிட்டது ஏதோ பிரைவேட் நம்பர்ல இருந்து. திருப்பி கூப்பிட்டோம், சுவிட்ச் ஆஃப்னு வந்தது. நீங்க கவலையே படாதீங்க, நந்து வந்துருவான். இங்க பாருங்க, ரொம்ப திறமையான ஒரு போலீஸ் ஆபீசர் தான் உங்க மருமகன். அவன் கண்டிப்பா நந்துவை திரும்பவும் கூட்டு வருவான். எங்க குடும்பத்தோட இந்த மோசமான நிலைமைக்கு அந்த சந்திரன் தான் காரணம். மானசி வாழ்க்கையையும் எங்க எல்லாரோட வாழ்க்கையும் அழிக்க வந்தவன் தான் அவன். அவன் வெளியவே வர முடியாதபடி ஏதாவது பண்ணி அவனை ஜெயில போட்டுடுங்க தம்பி. நீங்க கவலைப்படாதீங்க. காராளி சந்திரன்கிட்ட இருந்து மானசிக்கு டிவோர்ஸ் கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில் நடக்க போறது அவன் நினைச்சு பார்க்க முடியாத விஷயமா இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுங்கிறத நான் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டேன். ஆமா, டிவோர்ஸ் கிடைக்க ரொம்ப லேட் ஆகுமா தம்பி? இல்ல, ரொம்ப லேட்ல ஆகாது. டிவோர்ஸை பத்திலாம் நினைச்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க தான் நல்லா படிப்பீங்களாமே. திரும்பவும் படிக்க ஆரம்பிச்சா இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல இருந்து ரிலீஃப் கிடைக்கும். சரி, உங்க ஐடியா என்ன? யோசிக்கிறேன். முதல்ல இந்த டிவோர்ஸ் கிடைக்கட்டும். படிப்புல மட்டும் இல்ல, எல்லா விஷயத்திலயும் என் மானசி நம்பர் 1 தான். ஆனா இவ வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு தான் எனக்கு கவலையா இருக்கு. தம்பி உட்காருங்க, எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு. ஏன்னா துளசி இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வரா. ஓ சரி. அதனால சின்னதா ஒரு விருந்துக்கு ஏற்பாடு பண்றேன். நீயும் மத்தியானம் இங்க சாப்பிட்டுட்டு தான்ப்பா போகணும். இல்லம்மா, இப்ப நான் உடனே கிளம்புறேன். எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு. அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. சாப்பிட்டதுக்கு அப்புறமா எங்க வேணாலும் போங்க. நம்பர் 1 சர்டிபிகேட்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் கூட நல்லா படிச்சிருந்திருக்கலாம். ஹலோ, நீங்க என்னோட வக்கீல், நான் உங்களோட கிளைண்ட். அதுக்கு மேல என்னோட விஷயத்த பத்தி நீங்க அதிகமா கவலைப்பட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அட, ஆஹா, ஹேமி செல்லம். தேவா அங்கிள், டேய், நீ இங்கதான் இருக்கியா? நான் மானசியை பார்க்கறதுக்காக வந்தேன். கேஸோட டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் தான். வாங்க, 2 பேரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கல்யாணம் முடிஞ்ச முதல் தடவையா வீட்டுக்கு வரீங்கல்ல, அதனால வீட்டுக்குள்ள வர்றதுக்கு சில சடங்குகள்லாம் இருக்கு. சரிப்பா, நான் இப்போ உள்ள போறேன். பாயாசம் வாசனை மூக்க தொலைக்குது. சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. சாப்பாட்டு ராணி நான் இல்ல, நீங்க தான் சாப்பாட்டு ராமன். குழந்தைங்க பொய்யே சொல்லாது. சரி, நீ போமா.
வலது காலை எடுத்து வச்சு வீட்டுக்குள்ள வாமா. ராய் உட்காருப்பா, நான் போய் டீ கொண்டு வரேன். ம். எனக்கு வேணாமா, நான் இப்பதானே டீ குடிச்சேன். ம், ம். அப்ப நீ வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? ஆ இல்ல, கொஞ்ச நேரம் தான் ஆச்சு. ம். அப்படின்னா நான் ஜூஸ் கொண்டு வரேன். ம். ஆ. நான் ஒரு உண்மையை சொல்லவா? உன்ன மாதிரி கிளைண்ட்ஸோட விஷயத்துல இவ்ளோ ஈடுபாடு காட்டுற வக்கீல இந்த உலகத்திலே பார்க்க முடியாதுடா. ஆரம்பத்துல இருந்தே மானசியோட கேஸ்ல நீ ரொம்ப ஈடுபாடு காட்டுறியே, அது ஏன் என்னன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. வாய மூடுறா டேய். ம். ம். துளசி, நீ வந்ததுல இருந்தே நான் கவனிச்சிட்டு இருக்கேன். உன்னோட முகம் ஏன் வாடி போயிருக்கு? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உனக்கு அப்படி தோணுதுக்கா. உனக்கு என் மேல கோவம் இருக்கா? இதெல்லாம் தேவையே இல்லைன்னு இப்ப நினைக்கிறியா? ச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்லக்கா. நான் டிராவல் பண்ணி வந்ததுனால என் முகம் வாடி இருக்கு, மத்தபடி ஒன்னும் இல்ல. தேவையில்லாம என்ன பத்தி நினைச்சு டென்ஷன் ஆகாதக்கா. நான் அவரோட வீட்ல ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஆனி ஆன்ட்டியும் ராயும் என் மேல உயிரா இருக்காங்க. எனக்கு இந்த ஒரு வார்த்தை போதுமா? உனக்கு மட்டும் அங்க ஏதாவது பிரச்சனைன்னு தெரிஞ்சா அப்புறம் என்னாலதான் நிம்மதியா இருக்க முடியாது. காரணம் என்னன்னு உனக்கே தெரியும்ல, என்னோட கட்டாயத்தால தான் அம்மா இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டாங்க. அந்த வீட்ல நீ கஷ்டப்படுறேன்னு நாங்க கேள்விப்பட்டா அம்மாவால அதை தாங்கிக்கவே முடியாது. அம்மாக்கு மட்டும் இல்லம்மா, எனக்கும் தான். என் விஷயத்த நினைச்சு நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். அவர் என்ன அளவுக்கு அதிகமா லவ் பண்றாரு. அடுத்த வாரம் அவர் என்ன ஊருக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்காரு. கல்யாணத்துக்கு அவங்க சொந்தக்காரங்க யாரையும் கூப்பிடல, அதனால எல்லாருக்கும் என்ன அறிமுகப்படுத்தி வைக்கணும்னு சொன்னாரு. நம்ம சொந்தக்காரங்க கிட்டயும் நாம சொல்லல. இந்த விஷயத்த கேள்விப்பட்டா அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு கூட தெரியல. அப்புறம் நம்ம பெரியப்பாவும் மாமாவும் நான் என் விருப்பப்படி எல்லாம் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, அவங்கெல்லாம் என்னதான் சொன்னாலும் அதையெல்லாம் நான் தாங்கிக்கிறேன். எனக்கு உன்னோட வாழ்க்கை எப்பவும் பாதுகாப்பா இருக்கணும்ன்றது மட்டும் தான் இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் என் வாழ்க்கையில நடந்த மாதிரி ஒரு சதி உன் வாழ்க்கையில நடந்துடக்கூடாதுன்னு மட்டும்தான் நான் ஆசைப்படுறேன். அந்த விஷயத்துல நான் எப்பவும் ஹாப்பியா இருக்கேன். உனக்கு கணவனா வந்திருக்கவரு ஒரு நல்ல மனுஷன். நான் கட்டிக்கிட்ட காராளி சந்திரன்றவன் மனுஷனோட முகமூடிய வச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்கான். ஆமா, கேஸ் விஷயம்லாம் ஏனாச்சுக்கா? அட்வொகேட் என்ன சொல்றாரு? டிவோர்ஸ் கிடைக்க ரொம்ப நாள் ஆகும்னு சொல்றாரா? வேற பெருசா எந்த பிரச்சனையும் இல்லாததால ரொம்பலாம் லேட் ஆகாதுன்னு வக்கீல் சொல்லிட்டாரு. அப்புறம் எல்லாம் கோர்ட் விஷயம்ல, எப்போ கிடைக்கும்னு நம்மளால கரெக்டா சொல்ல முடியாது. இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்காம நீ கிச்சனுக்கு வா. ஏமாக்கா உன்னை தேடிக்கிட்டே இருக்காங்க. நீ போக்கா, நான் வரேன். ஏய், என்னடா இது? அஸ்வதி, பரணி, கார்த்திகை, அந்த ஒரு நட்சத்திரத்தை காணும். எங்க என்னடா இது? இந்தா, ஒளிஞ்சு ஒளிஞ்சு பார்க்காம பேப்பர் முழுச கொண்டு போய் படி. இந்தா. ஐயோ, நீங்களே படிங்க முதலாளி. எனக்கு தேவை ராசி பலன் மட்டும்தாங்க முதலாளி.
பணம் கிடைக்குமா அடி கிடைக்குமா என்ன யோகம் இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம்ல முதலாளி. இந்த எடுத்துட்டு போய் படி. இந்த பேப்பர் தானா? மனம் வருத்தங்கள் உண்டாகலாம். பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கும். பணம் இருந்தால் தானே ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்கு. செய்யும் தொழிலை தவிர வேறு வகையில் பணம் வர வாய்ப்பு இருக்கிறது. வேற எப்படி வரும்? இரவு 11 மணிக்கு மேல் காதல் லீலையில் வெற்றி கொடி நாட்டலாம். ராத்திரி ஏதாவது ஒரு பொண்ணுக்கு மிஸ்ட் கால் அடிச்சு பார்க்கலாம். முதலாளி இங்க பாருங்க, ஒரு மைனா. உன்னை இங்க யார் வர சொன்னா? நான் தான் சொன்னேன். இப்ப எதுக்காக இவளை இங்க வர சொன்ன? இவளை இப்பவே இங்கிருந்து கிளம்ப சொல்லு. திரும்ப அனுப்புறதுக்காக எல்லாம் நான் ஸ்மிதாவை இங்க வர சொல்லல. சுமிதா என் கூட இருந்து எனக்கு தேவையான எல்லாத்தையும் செய்யறதுக்காக தான் வர சொல்லியிருக்கேன். டேய், உனக்கும் மானசிக்கும் இன்னும் முறைப்படி டைவர்ஸே கிடைக்கல. அதுக்குள்ள திரும்பவும் இவளை வீட்டுக்குள்ள சேர்த்தது நம்ம குடும்ப கௌரவத்துக்கு நல்லது இல்லடா. இனி எந்த கௌரவத்தையும் நான் பார்க்க போறதெல்லாம் இல்ல. அவ என்னை விட்டுட்டு போனாலும் என் கூட வாழ்றதுக்கு பொண்ணுங்க கியூல நிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் அவளுக்கு தெரியணும். அதை விட்டுட்டு பொண்டாட்டி போயிட்டாளேன்னு உக்காந்து ஒப்பாரி வைக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட நடக்காதுப்பா. இன்னும் ஏகப்பட்ட பொண்ணுங்களை இங்க வர வைப்பேன். அப்புறம் இந்த வீட்டையே நான் பிருந்தாவனமா மாத்துவேன். ஆனா அதுல இருந்து பூக்களை பறிக்க போறது கண்டிப்பா நான் தான் பாஸ். சந்திரா, நீ உருப்பட மாட்டேன்னு தெரிஞ்சுதான் இதெல்லாம் பண்றியா? நான் சொன்னது கூட மதிக்காம இவளை திரும்பவும் நீ சேர்த்துக்கிறேன்னா, உங்களுக்குள்ள பந்தம் இருக்குன்னா அப்புறம் எதுக்கு மானசியோட வாழ்க்கை நீ நாசம் பண்ண? இவளையே கல்யாணம் பண்ணி கூட வைக்க வேண்டியதானே? உன்னை யாரும் தடுத்திருக்க மாட்டாங்களே. சில உறவுகளை தாலி கட்டி சொந்தமாக்குறத விட நல்லது இப்படியே கண்டினியூ பண்றதுதான். அதெல்லாம் நான் செத்ததுக்கு அப்புறம், இப்ப வேண்டாம். அறிவு கட்டுவேன். அப்பா சொன்னதையெல்லாம் நீ பெருசுப்படுத்தாத. நீ வீட்டுக்குள்ள போ. திரும்பவும் இந்த வீட்டை விட்டு வெளியே போய் தான் ஆகணும்னா நான் உள்ள வரவே இல்லை. நான் கிளம்புறேன். திரும்பவும் வேலைக்காரி வேஷம் தான் எனக்கு கொடுக்க போறீங்கன்னா நான் இங்க இருக்க மாட்டேன். கோபப்படாத நீ செல்லும், எங்க வாடி. இப்ப உன்னை ஒரு வேலைக்காரியா இந்த வீட்டுக்கு நான் ஒண்ணு வர சொல்லல. அப்புறம் எல்லாத்தையும் சொல்றேன். ஒரு காரணமும் இல்லாம நான் உன்னை இந்த வீட்டுக்கு வர சொல்லுவேனா? என் மனசுக்குள்ள ஏற்கனவே சில பிளான்ஸை போட்டுட்டேன். என்ன ஆனாலும் இனிமே நீ இந்த வீட்டை விட்டு போக வேண்டிய அவசியமே வராது. ஏய், இது உன் சந்திரனோட வாக்குடி. நீ தைரியமா வீட்டுக்குள்ள வா. அதை யாரும் தடுக்க முடியாது. நீ வா. ஏய் செல்லக்குட்டி, என்ன பெட்டி தூக்கிடுவாடா. தூக்குறேன். வேலைக்காரி என்ன ரொம்ப கிளாமரா இருக்கா? சொந்த அப்பா கூடயே சண்டை போட்டுட்டு இவதான் வேணும்னு கூட்டிட்டு போறாருன்னா வந்திருக்கிறவ லேஸ்பட்டவ கிடையாது. பெரும் புள்ளிதான். பெட்டியும் நல்லா இருக்கு, குட்டியும் நல்லா இருக்கு.
வாங்க நீங்களா? உள்ள வாங்க. வேண்டாம், மனசு உள்ள இல்லையா? மானசியும் பானு அக்காவும் பேங்க் வரைக்கும் போயிருக்காங்க. ஓ, என்ன விஷயம்? அவளை பார்க்கத்தான் வந்தேன். சந்திரன் திரும்பவும் ஏதாவது பிரச்சனை பண்ணானா? அவ பண்ணாம இருந்தாதானே ஆச்சரியம். ஒவ்வொரு நாளும் போக போக அவ பண்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்படியே போனா நானே அவனை ஏதாவது பண்ணாலும் பண்ணிடுவேன். மகனா இருந்தாலும் என் பொறுமைக்கு ஒரு எல்லாம் இருக்குல்ல. இப்போ அங்க என்னதான் நடந்துச்சு? அந்த சுமிதாங்கிற பொண்ணை அவன் திரும்பவும் வீட்டுக்குள்ள வரவழைச்சிட்டான். அவ பணத்தை செலவு பண்ண கூட பொறுத்துப்பேன், இது என்னால பொறுத்துக்க முடியல. அதான் அங்க இருக்க பிடிக்காம வந்துட்டேன். சந்திரன் ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்? யார தோக்கடிக்கிறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் அவன் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு உண்மையாவே புரியலங்க. எல்லாம் ஏன் தப்பு தான். இது வரைக்கும் அவன் பண்ணது எல்லாத்தையும் கண்டுக்காம நான் கண்ணை மூடிட்டு இருந்துட்டேன். அதுவே இப்ப எனக்கு ரொம்ப தலைவலியா வந்து மாறிடுச்சு. ஒத்த பிள்ளையா இருந்தாலும் கண்டிச்சு வளர்க்கணும்னு பழைய ஆளுங்க சொல்றதெல்லாம் எவ்வளவு உண்மைன்னு இப்பதான் புரியுது. ஆனா நான் அப்படி வளர்க்கல. அதுக்கான தண்டனை தான் நான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஏங்க நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். இனிமே அவன் எங்க திருந்த போறான்? அவன் மேல நம்பிக்கையே எனக்கு இல்ல. அவ திருந்தறதா இருந்தா அவனுக்கு எவ்வளவு வாய்ப்புகள் கிடைச்சது. அவன் கல்யாண வாழ்க்கையை அவன் கெடுத்துட்டு தானே நிக்கிறான். தேவையில்லாத விஷயத்தை எல்லாம் பண்ணி பண்ணி இப்பவே ஏகப்பட்ட கடன்ல இருக்க. திரும்பவும் இப்படி எல்லாம் பண்ணா அந்த வீட்டுல 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் இருப்போம். ஆமா, நீங்க எதுக்காக மானசிய பார்க்கணும்னு சொன்னீங்க? கூட்டிகிட்டு போகத்தான். எனக்கு என்னமோ மானசி அந்த வீட்டுக்கு வந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. இல்லைன்னா சந்திரா இதுக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டு தான் இருப்பான். மானசி வருவான்ற நம்பிக்கை எனக்கு இல்லைங்க. அவளுக்கு சந்திரனோட பேரு கேட்டாலே வெறுப்பு. அந்த அளவுக்கு கேவலமா தானே சந்திரனும் அவகிட்ட நடந்துக்கிட்டான். தாலி கட்டின பொண்ணையே கொல்ல பார்த்தவன் தான் சந்திரன். அப்படி இருக்கும்போது அவன் இருக்க வீட்டுக்கு மானசி வருவாளங்க? இதுக்கு மேலேயும் மானசிய சந்திரன் கொல்ல மாட்டான்னு என்ன கேரண்டிங்க? நீ சொல்றதும் சரிதான். பெத்த புள்ளையா இருந்தாலும் மானசிக அவன் பண்ணதெல்லாம் பச்சை துரோகம் தான் நான் சொல்லுவேன். அதை எப்பவுமே நான் ஏத்துக்கவே மாட்டேன். எனக்கு ஒரு ஆசை, மானசி என் மகளா அந்த வீட்டுக்கு வரணும். அப்ப நான் கிளம்புறேம்மா. கிளம்புறீங்களா? என்னங்க வீட்டுக்குள்ள கூட வரல, ஒரு கிளாஸ் டீ கூட குடிக்கலையேங்க? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் வந்துட்டு போனேன்னு மட்டும் மானசிக்கு சொன்னா போதும். அவங்களே வந்துட்டாங்களே. நீங்க கிளம்பிட்டீங்களா மாமா? மனசே, நான் உன்னதான் பார்த்துட்டு போலான்னு வந்தம்மா. என்ன விஷயம் மாமா? சொல்றேன். நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நாங்க உள்ள போறோம். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்னு வந்தம்மா. ஆனா நான் சொல்றது கேட்டுட்டு நீ மாட்டேன்னு மட்டும் சொல்லக்கூடாது. நீங்க முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லுங்க. மானசி, நீ என் கூட வருவியாமா? நம்ம வீட்டுக்கு. எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தான் தெரியும்ல மாமா. நான் உங்க புள்ள கிட்ட இருந்து டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணிருக்கேன். நிலைமை இப்படி இருக்கும்போது என்னால கண்டிப்பா காராளிக்கு திரும்ப வர முடியாது மாமா. மானசி, உன்னை எதுக்காக கூப்பிடுறேன்னா மருமகளா வாழறதுக்கு இல்ல, என் மகளா நீ வரணுமா? நான் எப்பவுமே உங்களுக்கு ஒரு மகா மாதிரி தான் மாமா. அதுக்காக காராளிக்கு வர வேண்டிய தேவையில்லை. உங்களுக்கு எப்போ என்ன தேவை வந்தாலும் உங்களுக்கு உறுதுணையா ஒரு மகா மாதிரி நான் உங்க கூடவே இருப்பேன்.
உங்க பையன் மேல எனக்கு கோபம் இருந்தாலும் உங்க மேல எனக்கு எந்த கோபமும் இல்லை. அதனால எனக்கு டிவோர்ஸே கிடைச்சாலும் நீங்க எப்போ வேணும்னாலும் இந்த வீட்டுக்கு வரலாம் மாமா. ஆனா அதுக்காக காராளி வீட்டுக்கு வந்து வாழ சொல்லி என்னை வற்புறுத்தாதீங்க மாமா. எனக்கு அதுல சுத்தமா விருப்பம் இல்லை. நான் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேம்மா. ஏன்னா அந்த அளவுக்கு துரோகங்களை என் மகன் உனக்கு பண்ணியிருக்கான். இருந்தாலும் என்னோட ஆசை தாம உங்ககிட்ட சொன்னேன். நீ என் கூட வந்து அங்க தங்குறியம்மா? நான் இந்த உலகத்துல ஒருத்தரை மட்டும்தான் வெறுக்கிறேன். அது உங்க புள்ளதான். எனக்கு அந்த ஆள் பண்ணதை விட அதிகமான துரோகத்தை என்னோட குடும்பத்துக்கு அவர் பண்ணியிருக்காரு. நாங்க எங்க அப்பாவையும் எங்க தம்பியும் இழக்க காரணம் அந்த ஆள் தான். அப்படிப்பட்ட ஒருத்தரை பார்க்க கூட நான் விரும்பல மாமா. அப்படி இருக்கும்போது அந்த ஆள் இருக்க வீட்டுக்கு என்னை எப்படி வந்து தங்க சொல்றீங்க? தெரியுமா, இருந்தாலும் எனக்குள்ள ஒரு ஆசைம்மா. நீ அங்க வந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் நான் உன்னை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். உங்களை வருத்தப்பட வைக்கணும்னு நான் இதை சொல்லல மாமா. நான் இப்போ அந்த வீட்டுக்கு வந்தா நான் என் வீட்டுக்கு பண்ற மிகப்பெரிய துரோகம் அது. அதனால இனிமே என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.